மணி ஆச்சு, சார் பேசிட்டாரு. எனக்கு தெரியும் அடுத்தது டின்னர். ஸோ நீங்கள் எவ்வளோ ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பீங்க, எத்தனை பேர் என் கூட வருவீங்கன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நாங்கள்லாம் நம்புறதை விட்டுட்டோம். எவ்வளோ ஆடியன்ஸ் இருந்தாலும் எவ்வளோ பேர் நம்ம கூட ட்ராவல் பண்ணுறாங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது. உண்மையிலேயே காமராஜ் பவனில் ஒரு சில்வர் ஜூப்ளி மங்கையர் மலர்னு நினைக்கிறேன், பேசி முடித்தேன். 1 hour பேசினாங்க. பேசி முடிச்சோன்னே எனக்கு பேமெண்ட்டை கொடுத்தாங்க. ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க, பெருசு 5 லிட்டர் குக்கர். இவ்வளோ பெருசு இருந்தது. நான் சென்னை உள்ளே வந்தால் ஸ்கூட்டரில் தான் வருவேன், ஈஸியாக தான். நான் காமராஜ் பவனுக்கு ஸ்கூட்டரில் போனேன், எந்த கை நீட்டிக்கு வேண்டாம். அதனால் என்ன பண்ணேன், போயிட்டு அந்த 5 லிட்டர் எடுத்து முன்னால் வச்சுன்னு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒருத்தர் கிடுக்கிட்டு ஓடி இருந்தார். சில பேர் நம்ம புறப்படும் போது வந்து சார் ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன், நல்லா பேசுனீங்க அதெல்லாம் சொல்லுவாங்க. அது சொல்கிறதுக்கு தான் வருவாராக்கன்னு வந்தார். கிட்டு வந்து ஏஜென்ட்டுக்கெலாம் கிஃப்ட் கொடுக்குறாங்களா அப்படின்னா என்ன அர்த்தம், அவர் ஏஜென்ட்டு போலகுது அந்த பத்திரிக்கைக்கு. அவன் என்ன நினச்சின்னா, என்ன நான் மயிலாப்பூர் ஏஜென்ட்டு, எனக்கு மட்டும் கிஃப்ட் கொடுக்குறாங்கன்னு நினச்சிக்கினான். ஏஜென்ட் இல்லைங்க நான், பின்ன கிஃப்ட் வந்துக்குது அப்படின்னா. இல்லைங்க மேடையில் ஒரு அவர் பேசினேங்க, நான் உள்ளே தானே இருந்தேன் அப்படின்னா. சார்